மாமா. என்னடா அப்பா ஃபோன் உங்ககிட்டயா இருக்கு? போட்டோ எடுக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காமா. இன்னும் 1 ஹவர்ல வந்துருவாமா. சரி, சீக்கிரம் வா. ஓகேமா. டேய் புலி, என்னடா இது? நிறைய gift பாக்ஸ் வச்சிருக்க. யாருக்கு இது? ஆமா, கையில நம்ம வாட்ச் வித்தியாசமா இருக்கு. டேய், இது சாதாரண வாட்ச் இல்லடா. இது டைம் டிராவல் வாட்ச். இதாச்சும் நம்ம எந்த காலத்துக்கு வேணா போலாம். இன்னைக்கு இதாச்சும் நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறேன். நீ என் கூட வா. சும்மா கதை விடாத, எல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. இங்க பாத்தியா, இதுல நாம இந்த நம்பரை செட் பண்ணிட்டு இந்த பட்டன் பிரஸ் பண்ணா பழைய காலத்துக்கு போயிடும். எங்க கூட நான் செட் பண்றேன். டேய் பழைய காலத்துக்கு போயிரும்டா. பிரஸ் பண்ணாதடா. டேய் புலி, என்ன இடம்டா இது? டேய், இது பார்க்க பெரிய ஃபாரஸ்ட் நிறைய இருக்குதுடா. அப்போ இங்க வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும்ல? ஆமாண்டா. அப்ப வாடா போயிடலாம். அது என்னடா சத்தம்? டேய் டைனோசர், ஓடு ஓடு. நல்ல வேலைடா, நாம தப்பிச்சிட்டோம். இப்ப என்ன டைம் செட் பண்ற? My experiment starts now. டோரா இங்கிலீஷ் தான் பேசுறாரு. குழந்தைகளின் பயணம் இனிதே துவங்குகிறது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே தோன்றியது எமது தமிழ் மொழி. தமிழன் ஆதிவாசியாய் வாழ்ந்த காலம். டேய், இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, இது கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? எங்களை காப்பாந்ததுக்கு உங்க 2 பேருக்கும் நன்றி. நன்றி எங்களுக்கு மட்டுமல்ல, தற்காப்பிற்கு உதவிய இந்த கம்பிற்கும் தான். இந்தாங்க உங்களுக்கான பரிசு. நம்ம ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். நாங்க வரோம். இப்போ உன்னோட எக்ஸ்பிரிமெண்ட் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து எங்க போக போறோம்? என் கூட வா, நான் காட்டுறேன். மனிதன் விலங்குகளோடு வாழ்ந்தான். கம்பை ஆயுதமாக உபயோகப்படுத்தினான். ஆனால் அந்த கம்புக்கே உயிர் ஊட்டியவர் அகத்தியர். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க நலமுடன். அகத்தியரே, இந்த கம்பை பத்தி விளக்கமாக சொல்லுங்களேன். சீடர்களே, இயற்கையே மனிதருக்கு முதல் ஆசான். இயற்கையிலிருந்து பெற்ற இந்த கம்பானது உங்களுக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கும். பாதுகாவல், ஒழுக்கம், மனக்கட்டுப்பாடு, வீரம், இப்படி பல. இந்த கம்பினை சுழற்றும் பொழுது எழுக்கின்ற சிலம்பல் ஒளியினால் கம்பை சுழற்றும் இந்த கலைக்கு சிலம்பம் என்று பெயர். வணக்கம் மாமுனிவர் அகத்தியரே. வணக்கம் முருக பெருமானே. எனது தந்தை தாங்கள் பொதிகை மலையில் சிலம்பக்கலையை முறையே உருவாக்கி வருவதாகவும்
தங்களிடம் சென்று இந்த போர்க்கலையை கற்றுவர சொன்னார். மிக்க மகிழ்ச்சி முருகா. இந்த போர்க்கலை ஒருவரை வீரனாகவும் மட்டுமல்ல, நல்ல மனிதனாகவும் மாற்றும். இனி தாங்களே இதன் காவலர் ஆவீர். இந்த கலையை நாம் காலம் தாண்டியும் உயிரோடு வைத்திருக்க வேண்டும். வணக்கம் அகத்தியரே. வணக்கம் முருகா. குழந்தைகளே, எங்கிருந்து வருகிறீர்கள்? நாங்க டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம் முனிவரே. உங்களை பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி. நாங்களும் எங்க மாஸ்டர் கிட்ட சிலம்பம் கத்துக்கிறோம். அகத்தியரே, என்ன மொழி இது? முருகா, குழந்தைகள் தமிழையும் ஆங்கிலத்தையும் கலந்து பேசுகிறார்கள். உங்க 2 பேருக்கும் எங்களோட அன்பான பரிசு. ஓ, பரிசுகளா? மிக்க மகிழ்ச்சி. வீரமும் அறிவும் உங்களுடன் எப்பொழுதும் இருக்கட்டும். காலம் எத்தனை மாறினாலும் சிலம்பம் அழியாது. நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? இங்க பக்கத்துல வாங்க. நாங்க போயிட்டு வரோம். Bye பாய் முருகா. முருகா. Bye பாய் அகத்தியரே. அகத்தியரே. மனிதரின் வளர்ச்சி என்னை வியப்பில் ஆழ்த்துகிறது. இப்போ யார பார்க்க போறோம்? வா காட்டுறேன். அகத்தியர் விதைத்த சிலம்பம் பசுமையாக வளர்ந்தது. இப்பொழுது தமிழ்நாட்டில் வீரர்கள் சிலம்பத்தை போரில் பயன்படுத்தும் காலம் வந்தது. ஆங்கிலேயர்கள் ஆதிக்கத்தை எதிர்த்த நெற்கட்டும் சேவல் பாளையக்காரர் புலித்தேவன். வீரர்களே, போடாது. இந்த பயிற்சி போடாது. கண்களும் மனமும் ஒரே நோக்கத்தில் இருக்க வேண்டும். அரசே, இந்த பயிற்சி? இந்த சிலம்ப பயிற்சி நம் பாதுகாப்பிற்கு மட்டுமல்ல, நம் சுதந்திரத்திற்காகவும். ஆம், நாமே முதலில் நம் சிலம்பத்தை போரில் பயன்படுத்த போகிறோம். அரசே, ஆங்கிலேயர்களிடம் பீரங்கி போன்ற பெரிய ஆயுதங்கள் உள்ளன. பயமாக இருக்கிறது. பீரங்கி பலமுடையதுதான். ஊர்ந்து வந்த தூரத்திலிருந்து தாக்க முடியும். ஆனால் எதிரிகை நம்மை நெருங்கும் போது நம்முடைய பலமே கை ஓங்கி நிற்கும். எதிர்காலத்தில் விஞ்ஞான வளர்ச்சியினால் நம் நாடும் நவீன ஆயுதங்களை உருவாக்கலாம். ஆனால் இப்பொழுது வீரர்கள் முதல் மக்கள் வரை அனைவர் கையில் இருக்கும் ஒரே ஆயுதம் இந்த சிலம்பக்கம்பு. பயத்தை கட்டுப்படுத்துவனே வீரனாவான். இந்த சிலம்பக்கம்பு இருக்கும் வரை பயம் இருக்காது, வீரம் மட்டுமே இருக்கும். அடிமையாய் வாழ்வதை விட வீரனாக சாவதே மேல். காற்றை கிழித்து வேகத்துடன், பயத்தை அழித்து வேகத்துடன் போரிடுவோம். வாருங்கள், பயிற்சி தொடங்கட்டும். வணக்கம் அரசே. குழந்தைகளே, யார் நீங்கள்? எப்படி இங்கு வந்தீர்கள்? நாங்க எதிர்காலத்துல இருந்து வந்திருக்கோம். உங்க வீரமும் சிலமும் தான் எங்களை இங்க கொண்டு வந்துச்சு அரசே. இவன் பேரும் புலித்தேவன் தான். நாங்க செல்லமா புலிக்குட்டின்னு கூப்பிடுவோம். ஓ, அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. இது உங்களுக்கான பரிசு. இந்த சிலம்பக்கம்பு உங்களுக்கான பரிசு. நம்ம ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். என்னது இது? செல்போன்ல செல்ஃபி. அற்புதமாய் இருக்கிறது. நாங்க வரோம். இப்போ யார பார்க்க போறோம்? வா காட்டுறேன். புலித்தேவனின் போர் வீரம் பலருக்கும் உத்வேகம் தந்தது. அந்த வீர மரபை தொடர்ந்தவர்கள்தான் வீரமங்கை வேலுநாச்சியார் மற்றும் மருது சகோதரர்கள். இவர்களுடன் இன்னொரு பெண்ணும் இருக்கிறார். போர்க்காலத்தில் வாள் பிடிப்பது மட்டும் வீரமல்ல, தியாகமும் வீரமே. சிவகங்கை அரசி வீரமங்கை வேலுநாச்சியார் படையில் ஒரு சாதாரண பெண் அசாதாரண வீரியாக மாறினாள். அவள் பெயர் குயிலி. பிறப்பால் இல்லை, பண்பால் வீரத்தால் உயர்ந்தவள். பெண்ணாக பிறந்தாலும் பயம் அவளை நெருங்கவில்லை. தமிழ் மண்ணின் விடுதலைக்காக தன் உயிரையே ஆயுதமாக்கிய வீரப்பெண் குயிலி. படைத்தலைவி குயிலி அவர்களே, நம்மால் எப்படி போரில் எதிரிகளை எதிர்கொள்ள முடியும்? நான் ஒரு அரசி இல்லை, நான் சேனாதிபதி மகளும் இல்லை.
ஆனால் இந்த மண்ணின் மகள். பெண் என்பதால் பின்வாங்காதீர்கள். தைரியம் ஆணுக்கானது மட்டுமல்ல, அது நம்பும் அனைவருக்கும் சொந்தம். இந்த மண்ணிற்காக ஒரு உயிர் வேண்டும் என்றால் அது என் உயிராகவே இருக்கட்டும். ஷபாஷ் குயிலி, நீ என் படைத்தலைவி மட்டுமல்ல, நீ ஒரு போரின் மாபெரும் சக்தி. பெண் என்றால் பலவீனமில்லை, தைரியத்திற்கும் அர்ப்பணிப்பிற்கும் பாலினம் கிடையாது. ஒரு பெண் எழுந்தால் ஒரு தலைமுறை எழும். நீ இந்த மண்ணுக்காக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வரலாறாக மாறும். குயிலி, நம் மருது சகோதரர்கள் எங்கே? அவர்கள் குத்துவரிசை பயிற்சியில் இருக்கிறார்களே. நம் சிவகங்கை கோட்டையை கைப்பற்ற முயலும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நாம் அனைவரும் போர் யுக்தியை ஆலோசிக்க வேண்டும். வா குயிலி, போகலாம். வீரர்களே, குத்துவரிசை என்பது உடலில் மட்டுமில்லை, எதிரே தாக்கும் நேரத்தை கணிக்கும் புத்திசாலித்தனம். எதிரியை பார்த்து அடிக்காதே, அவன் நகரை புரிந்து அடி. மருதர்களே, பயிற்சி நன்றாக போகிறது போல. ஆமாம், தங்களது வீரம்தான் எங்களுக்கு முதல் பாடம். இனி நாங்கள் வளரி பயிற்சிக்கு செல்ல வேண்டும். குழந்தைகளே, எங்கிருந்து வந்தீர்கள் நீங்கள்? Actually, we are coming from future. ஆங்கிலேயர்களின் வாரிசுல நீங்கள்? வீரர்களே, இவர்களை சிறைப்படுங்கள். இல்ல 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 இல்ல, நாங்க தமிழ் தான். மருது, குழந்தைகள் மீது கோபப்படாதே. சிவகங்கையில் எழுந்த வீர ஒலி பாரெங்கும் பரவியது. அப்பொழுது பாஞ்சாலங்குறிச்சியில் மற்றொரு வீரன் எழுந்தான். அவன்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரர்களே, நமது முன்னோர்கள் கொடுத்து சென்ற சிலம்பம் இப்பொழுது நம் கைகளில். வீரர் புலித்தேவரும் வீரமங்கை வேலுநாச்சியாரும் போர் சிலம்பத்தை வைத்து ஆங்கிலேயர்களுக்கு சவாலாயிருந்தது. யாம் அறிவோம். இந்த சிலம்பக்கலையை நாம் எப்பொழுதும் கைவிடக்கூடாது. நம்மை அடிமைப்படுத்த நினைப்பவர்களுக்கு இதுவே நாம் கொடுக்கும் பதிலடியாகும். அரசே, தங்களை காண ஜாக்சன் துரை வந்திருக்கிறார். வரச் சொல். நீர்தான் ஜாக்சன் துரை என்பவரோ? Katabaman, you are disobeying our rule. You must pay tax to the company. வரி கொடுப்பதே அடிமைத்தனத்தின் அடையாளம். நான் ஏன் கொடுக்க வேண்டும் உனக்கு வரி? You must obey our rule. And you people are learning சிலம்பம். This is dangerous. யாருக்கு? சிலம்பம் ஆபத்தில்லை, அது எங்கள் சுயமரியாதை. We will ban சிலம்பம். Our governor will announce very soon. தமிழனின் வீரத்தை எப்பொழுதும் தடை செய்ய முடியாது. Without சிலம்பம், your people will obey. இருக்க கம்பு தேவையில்லை, வீரனாக இருக்கவே சிலம்பம் வேண்டும். If you disobey, you will face punishment. மரணம் வந்தாலும் பரவாயில்லை, அடிமை வாழ்க்கை வேண்டாம். This is my last warning. இந்த மண்ணில் பிறந்தவன் இந்த மண்ணுக்கும் தான் தலையை வணங்குவான். வீரனே, எங்க எனது சுருள்வாள்? குழந்தைகளே, யாரடா நீங்கள்? நாங்க எதிர்காலத்துல இருந்து வந்திருக்கோம். மகிழ்ச்சி குழந்தைகளே, இந்தாங்க உங்களுக்கான பரிசு. இந்த சுருள்வாள் உங்களுக்கான பரிசு. நம்ம ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். நாங்க வரோம். இப்போ யார பார்க்க போறோம்? வா, காட்டுறேன். சிவகங்கையில் எழுந்த வீர ஒலி பாரெங்கும் பரவியது. This order comes from the British Governor of Madras Presidency, William Bentinck. By order of the company, all native stick fighting called Silambam is banned. Anyone teaching or practicing Silambam will be punished.
வீரர்களே, சிலம்பத்தை தடை செய்திருக்கிறார்கள். நம் கலை அழிந்தால் நம் அடையாளம் அழியக்கூடும். ஆதலால் சிலம்பத்தை வரும் தலைமுறையினருக்கு கொண்டு போய் சேர்ப்பது நமது கடமையாகும். தீரனே, சிலம்பம் பயிற்சி செய்தால் தண்டனை என்கிறார்கள். நாம் எங்கு பயிற்சி செய்வது? இந்த காடே நம் பள்ளி, இந்த மலையே நம் அரண். சக வீரர்களுக்கு பயிற்சியளிப்போம், மக்களுக்கு பயிற்சியளிப்போம். அவர்கள் தங்கள் மக்களுக்கு பயிற்சியளிக்கட்டும். சிலம்பக்கலை ஒரு குழந்தையாக ஒவ்வொரு தலைமுறையினருக்கும் கைமாறட்டும். இதனை காக்க வேண்டியது ஒவ்வொரு தலைமுறையினரின் கடமையாகும், ஒவ்வொரு தமிழரின் கடமையாகும். நம் உயிரில் கலந்த இந்த கலையை போரில் காட்ட வேண்டாம், திருவிழாக்களில் காட்டுங்கள். கோவில் நிகழ்ச்சிகளில் அரங்கேற்றுங்கள். வீட்டு சுப நிகழ்ச்சிகளில் வாய்ப்பு வழங்குங்கள். தமிழன் இருக்கும் வரை இந்த சிலம்ப கலை இருக்கும். கற்போம் சிலம்பம், காப்போம் சிலம்பம். குழந்தைகளே, யார் நீங்கள்? எங்கிருந்து வருகிறீர்கள்? நாங்க எதிர்காலத்துல இருந்து வந்திருக்கோம். இன்னும் சிலம்பம் வாழ்கிறதே என்பவே சொல்லவே வந்திருக்கிறோம். வீரர்களே, நமது முயற்சி வீணாகவில்லை. அதற்கு இந்த குழந்தைகளே சாட்சி. நாங்க உங்களோட வேல்கம்பு சுத்தலாமா? ஓ, வாருங்கள். அருமை குழந்தைகளே, அருமை. இந்த வேல் கம்பு என் கையில் ஒரு ஆயுதம், உங்கள் கையில் அது ஒரு பொறுப்பு. இந்தாங்க உங்களுக்கான பரிசு. நம்ம ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். யார பார்க்க போறோம்? 19th செஞ்சுரியில சினிமா ஷூட்டிங் பார்க்க போறோம். This order comes from the British Governor of Madras Presidency, William Bentinck. By order of the company, all native stick fighting called Silambam is banned. Anyone teaching or practicing Silambam will be punished. Day Olympics ra. Ladies and gentlemen, hereby we proudly announce the winner of the Silambam individual welcome event. The bronze medal goes to John Nicklin from Brazil, who has scored 96 points in this event. The silver medal goes to William Bentinck from England with a score of 96.5 in this event. And finally, the gold medal goes to Dhiran Chinnamalai, also known as Chinna, from Tiruttur, Tamil Nadu, India, with an outstanding score of 98.5 in this event. ஏய், என்னதான் கூப்பிடுறாங்க? நான் தான் அது. Silambam has crossed many centuries of years, borders of the nation, and now it stands on the stage. இந்த பதக்கம் என் ஒருவனுக்கானதல்ல, இது நம் முன்னோர்களுக்கானது. சிலம்பத்தை தாங்கி பிடிக்கும் அனைவருக்குமானது. இது என் வெற்றி அல்ல, இது சிலம்பத்தின் வெற்றி. டே புலி, உன்னோட இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுடா. இனிமேல் தான் ஆரம்பிக்கவே போகுது. என்னடா சொல்ற? நம்ம gift கொடுத்தோம்ல, அது எல்லாமே டைம் டிராவல் வாட்ச். இப்போ எல்லாரும் வருவாங்க பாரு. இங்க எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். சிலம்பத்தை வேர்ல்டு லெவலுக்கு கொண்டு வந்துட்டோம். இதை பார்க்கவே உங்களை வர வச்சோம். தற்காப்பிற்கு உதவிய கம்பு இன்று தங்கம் வென்றது. இயற்கையில் முளைத்த கலை இன்று உலக மேடையில் சிலம்பக்கலை ஒருவனை மென்மேலும் உயரச் செய்யும். அடக்குமுறைக்கு எதிரான கம்பு இப்பொழுது பெருமையின் சின்னம். தைரியத்தால் எழுந்தேன், இனி சிலம்பத்தால் பல பெண்கள் எழுவார்கள்.
நமது வீரத்தை உலகிற்கு காட்டிய சிலம்பம் என்றும் நிலைத்திருக்கும். தமிழனின் வளர்ச்சிக்கு தடை போட முடியாது என்பதற்கு இதுவே சான்று. காகிதத்தில் எழுதிய தடை, அதை உடைத்து சிலம்பம் ஏறியது உலக மேடை. காடுகளில் காப்பாற்றிய சிலம்பக்கலை இப்போ ஒரு அரங்கத்தில் வெற்றி பெற்றது. திரையில் விதைத்த விதை உலக மேடையில் கனியாகிவிட்டது. பாரம்பரிய கலையை குழந்தைகள் கையில் கொடுத்தோம். அதை அவர்கள் உலக அளவில் கொண்டு சேர்த்துள்ளார்கள். மிக்க மகிழ்ச்சி.